மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதான் டிஃபைனிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா மெம்பர்ஸ், செகண்டு ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ். இந்த ஃபங்க்ஷன் மெம்பர்ஸை தான் நம்ம மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுதான் டிஃபைனிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 235 இருக்குது. See here, defining methods of a class. இப்போ கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ், அந்த மெத்தட்ஸ் தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணலாம் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. See here, without defining the methods or functions, class definition will become incomplete. நம்ம கிளாஸில் கொடுத்துருக்கிற அந்த மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலைன்னா கிளாஸ் டெஃபினிஷன் இன்கம்ப்ளீட்டாக மாறும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம 2 waysல டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாமுக்கு கேட்குற வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 2 ways டு டிஃபைன் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ்? இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன், செகண்ட் ஒன் அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன். இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன்னா நம்ம கிளாஸுக்குள்ளாடியே நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது தான் இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன்னு சொல்லுவோம். அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன்னா கிளாஸுக்கு வெளியே நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோன்னா அதான் அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன்னு சொல்லுவோம். இது மாதிரி 2 waysல நம்ம கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் கேன் பி டிஃபைன்ட் இன் 2 ways. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன், செகண்ட் அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் we can see about inside the class definition. inside the class definitionனா நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஆர் மெத்தடை கிளாஸுக்கு உள்ளாடி டிஃபைன் பண்ணுறதான் இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன்னு சொல்லுவோம். See here, when a member function is defined inside a class, it behaves like inline functions. இது வந்து inline functions மாதிரி பிஹேவ் பண்ணும். These are called inline member functions. இதை தான் inline member functionsனு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷனோட சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்தசிஸ்குள்ளாடி நமக்கு தேவையான பராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். இந்த பராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பராமீட்டர்ஸ் நமக்கு எதுவும் தேவையில்லைன்னா ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்தசிஸ் மட்டும் கொடுத்தா போதும். இங்கே ரிட்டர்ன் டைப், இப்போது இங்கே பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதான் ரிட்டர்ன் டைப். இப்போ நம்ம எந்த வேல்யூஸுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா ஜஸ்ட் வாய்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷனையும் அதுக்கடுத்து பராமீட்டர்ஸ், அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்குள்ளாடி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்குறோம். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஜஸ்ட்டு டிக்ளேர் மட்டும் பண்ணுறோன்னா இங்கே டெர்மினேட்டர் வரும். அதான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது இங்கே டெர்மினேட்டர் போடக்கூடாது. ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம் மட்டும் இங்கே டெர்மினேட்டர் கொடுக்கணும். இதுதான் ஜெனரல் ஃபார்மேட் ஃபார் டிஃபைனிங் த ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ். நெக்ஸ்ட்டு அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணுறது தான் அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன்னு சொல்லுவோம். இதை தான் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் நான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். See here, when member function defined outside the class, then it is be called as outline member function or non-inline member function. Next point, scope resolution operator. இதான் நம்மளுடைய scope resolution operator is used for this purpose. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணும்போது கம்பல்சரியாக ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். பட் ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளாடி யூஸ் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் தேவையில்லை. கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் தேவை. இப்போது இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மோர் தென் 1 கிளாஸஸில் சேம் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அந்த ஃபங்க்ஷனை எந்த கிளாஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம், ஸோ தட் ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ், அந்த ஃபங்க்ஷன் எந்த கிளாஸுக்கு சொந்தமானது அதை டினோட் பண்ணுறது தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குறோம். த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருக்கு நம்ம டபுள் கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், த சின்டாக்ஸ் ஃபார் டிஃபைனிங் த அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் இஸ். அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும் அதோட சின்டாக்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணுறது தேவையான ஜெனரல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இங்கே ரிட்டர்ன் டைப் கொடுக்குறோம். இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை என்ன டைப்பில் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண அவசியம் இல்லைன்னா நம்ம இங்கே வாய்டு கொடுத்துக்கலாம். வாய்டுனா நல், எம்டி.
அதுக்கு அடுத்து கிளாஸ் நேம் கொடுக்குறோம், அதுக்கு அடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். இதோட மீனிங் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம், திஸ் ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ், இந்த ஃபங்க்ஷன் எந்த கிளாஸுக்கு சொந்தமானது, அதுதான் இதோட மீனிங். கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் இங்கே ஆப்ஷனல் பராமீட்டர்ஸ் லிஸ்ட். இங்கே பராமீட்டர்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லைன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்குள்ளாடி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். see here ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே void add scope resolution operator display of. இங்கே void வந்து ரிட்டர்ன் டைப். இப்போது நமக்கு காலருக்கு எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிட்டர்ன் டைப் void கொடுத்துக்கலாம். voidனா நம்மளால் எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அண்ட் டேட்டா டைப் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன், இந்த ரிட்டர்ன் டைப் நம்ம void கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிளாஸ் நேம் தான் டேக் நேம்னு சொல்லுவோம், ஆட், அதான் கிளாஸ் நேம் ஆர் டேக் நேம். அது அடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், டபுள் கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் ஆர் மெத்தட், இதை தான் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே டெர்மினேட்டர் கொடுக்கக்கூடாது. அடுத்தது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ இதோட மீனிங் என்னது, இந்த டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த ஆட் ஆஃப் கிளாஸுக்கு சொந்தமானது. திஸ் ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆட், அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, இன்லைன் அண்ட் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு பாக்ஸோட வித்தை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல், நேம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே கிளாஸ் வந்து கீவேர்ட், நம்மளுடைய பாக்ஸ் வந்து கிளாஸ் நேம். இங்கே பாக்ஸு கிளாஸ் நேம், கிளாஸ் பாக்ஸ். அடுத்தது பாடி ஆஃப் த கிளாஸ் கொடுக்கணும். பாடி ஆஃப் த கிளாஸை கம்பல்சரியாக ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம டேட்டா மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரே ஒரு டேட்டா மெம்பர் தான் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே கொடுக்கல. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்டோன்னா இங்கே நம்ம இந்த டேட்டாவை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த கிளாஸ் மெம்பர்ஸ், பப்ளிக் மெம்பர்ஸ் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டபுள் விட்த்து, இங்கே ஒரு டேட்டா மெம்பர் கொடுத்துருக்கோம். நோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மென்ஷன்டு, எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த டேட்டாவை ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எண்ட்ஸ் வித் கோலன் கொடுத்து எண்டு பண்ணணும். இப்போ பப்ளிக் மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாஸுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு உள்ளாடி டிஃபைன் பண்ணோன்னா அதை தான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது டெர்மினேட்டர் கொடுக்கக்கூடாது, இது வந்து கமாண்ட் லைன். வாய்ட் பிரிண்ட் விட்டு தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். இங்கே எந்த பராமீட்டரும் கொடுக்கல, ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பராந்திசிஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கம்பல்சரியாக ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சி அவுட், இங்கே /n நியூ லைனில் த வித் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வித்து வேரியபிளோட வேல்யூ அடுத்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வாய்டு செட் வித் அப்படின்னு அனதர் ஃபங்க்ஷனை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறது தான் ப்ரோட்டோடைப் ஆஃப் த ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கிளாஸுக்கு வெளியே அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போது இந்த பாடி ஆஃப் த கிளாஸ் எண்ட் ஆச்சு. பாடி ஆஃப் த கிளாஸ் எண்ட்ஸ் வித் டெர்மினேட்டர், க்ளோசிங் கர்லி பிரேஸுக்கு அப்புறம் நம்ம டெர்மினேட்டர் கொடுத்து எண்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த செட் வித் ஆஃப் ஃபங்க்ஷனை அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணுறதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் கொடுக்குறோம். இங்கே ரிட்டர்ன் டைப் வாய்டு கொடுத்துருக்கோம். வாய்டு கொடுத்தா எந்த வேல்யூஸையுமே நம்ம காலருக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அடுத்தது பாக்ஸ் வந்து நம்மளுடைய கிளாஸ் நேம். இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்மளுடைய கிளாஸ் நேம், பாக்ஸ் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து செட் வித் ஆஃப். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் செட் வித் ஆஃப். அப்புறம் இங்கே ஒரு பராமீட்டர் கொடுத்துருக்கோம், இந்த பராமீட்டரை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
இப்போ செட் வித் ஆஃப் டபுள் டபிள்யூ அப்படின்னு ஒரு பராமீட்டர் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது கிளாஸுக்கு வெளியே நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்குறோம். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கம்பல்சரியாக ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்குள்ளாடி கொடுக்குறோம். இப்போ எப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது கம்பல்சரியாக ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ரிட்டர்ன் டைப் இன்ட்டு கொடுத்துருக்கோம், இன்டிஜரில் கொடுத்துருக்கோம். இங்கே மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ப்ரோக்ராம், ஒரு C++ ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கம்பைலர் இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு தான் சர்ச் பண்ணும். மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் நேம், இப்போ கிளாஸ் நேம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு பார்த்தோம். ஸோ அந்த டேட்டா டைப் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் என்னென்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து டாட் ஆப்ரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு ஆப்ஜெக்ட் தேவை இருக்குது. ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம். இது நம்மளுடைய கிளாஸ் நேம் பாக்ஸ்னு பார்த்தோம். பாக்ஸ் தான் நம்மளுடைய கிளாஸ் நேம். பாக்ஸு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஆப்ஜெக்ட் ஃபார் கிளாஸ் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது ஜெனரல் ஃபார்மேட் என்னென்னா ஆப்ஜெக்ட் நேம், இங்கே நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் பி, அதுக்கடுத்து டாட் ஆப்ரேட்டர் கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். டாட் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் செட் வித் ஆஃப். இப்போ இந்த செட் வித் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஒரு பராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கம்பல்சரியாக ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும். ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ், ஒரு வேல்யூ கம்பல்சரியாக பாஸ் பண்ணணும். பராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். பராமீட்டர்னா வேரியபிள், ஆர்கியூமெண்ட்னா வேல்யூ. இப்போ ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இப்போ W இந்த வேல்யூக்கு, இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ 10 அசைன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம், வித் இஸ் ஈக்குவல் டு W. இப்போது W வேல்யூ என்னது 10 என்ன ஆகும், இந்த வித்துக்கு அசைன் ஆகும். இப்போது வித்தோட வேல்யூ என்னது 10. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி டாட் பிரிண்ட் வித் ஆஃப். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் வித் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை ஆல்ரெடி இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிண்ட் வித் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே நமக்கு பராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆர்கியூமெண்ட் எதுவும் நம்ம பாஸ் பண்ணலை. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்ன பண்ணும், சி அவுட், நெக்ஸ்ட் நியூ லைனில் த வித் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் த வித் ஆஃப் த பாக்ஸ் இஸ் 3 டாட் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் வித்தோட வேல்யூ என்னது 10 கொடுத்துருக்கோம். அந்த 10 நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரோக்ராமோடைய அவுட்புட். இப்போ நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் the width of the box is 10 அப்படின்னு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த ப்ரோக்ராமில் மெயினாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் கிளாஸில் ஒரு டேட்டா மெம்பர் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா மெம்பரை ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கோம். ப்ரைவேட்டுன்னா நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் 2 மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு உள்ளாடியே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுதான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு உள்ளாடியே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம், இங்கே டெர்மினேட்டர் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை தான் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணுறதா அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னு சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா நமக்கு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் மூலமாக தான் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதுக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா எங்கள் பாக்ஸ் நம்மளுடைய கிளாஸ் நேம் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். பாக்ஸ் நம்மளுடைய கிளாஸ் நேம், பி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண முடியும். இப்போ ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். இப்போ ஏதாவது பராமீட்டர் கொடுத்துருந்தோன்னா ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும்.
இவ்வளோ தான். இப்போ இதோட டெமோ பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் தான், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணும்போது இங்கே எரோ 0 வார்னிங் 0 வருது. ஸோ இப்போ ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணோன்னா நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் இங்கே அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா the width of the box is 10. அதே சேம் அவுட்புட் இங்கே வந்திருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து போட்டு பாருங்கள். நம்ம டாபிக் மை டியர் சில்ட்ரன். நம்ம இந்த வீடியோவில் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே 2 waysல கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன், செகண்ட் வந்து அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன். ரெண்டுக்கும் ஜெனரல் ஃபார்மேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.